ஹாய் ஹலோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அந்த ஒரு புகைப்படம். வாங்க கதையை பார்த்துடலாம். விக்னேஷ் ஒரு பழைய கேமரா வாங்கினான். அது சாதாரண கேமரா இல்லை. அதில் ஏற்கனவே நிறைய புகைப்படங்கள் இருந்தன. வீட்டுக்கு வந்ததும் அவற்றை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கிராமம், ஒரு கோவில், ஒரு பழைய வீடு, சில மனிதர்கள். கடைசி புகைப்படத்தை பார்த்ததும் விக்னேஷ் அதிர்ந்து போனான். அந்த புகைப்படத்தில் அவனே நின்று கொண்டிருந்தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி 20 வருடங்களுக்கு முன்பு. அது எப்படி சாத்தியம் என்று குழம்பிய விக்னேஷ் அந்த புகைப்படத்தில் இருந்த வீட்டை தேடி கிராமத்திற்கு சென்றான். அந்த வீடு பூட்டியே கிடந்தது. பக்கத்து வீட்டில் இருந்த வயதானவரிடம் புகைப்படத்தை காட்டினான். அதை பார்த்ததும் அந்த முதியவர் முகம் மாறியது. இந்த புகைப்படத்தை நீ எங்கே எடுத்தாய்? நான் எடுக்கவில்லை, கேமராக்குள்ளே இருந்தது. முதியவர் நடுங்கிய குரலில், இது உன் அப்பாவின் கேமரா என்றார். விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவனுடைய அப்பா 20 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போயிருந்தார். முதியவர் வீட்டுக்குள் அழைத்து சென்று ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்தார். அதில் இருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்ததும் விக்னேஷின் கண்களில் கண்ணீர். அது அவனுடைய அப்பா. அதே சட்டை, அதே கேமரா, அதே வீடு. ஆனால் புகைப்படத்தின் பின்னால் ஒரு தேதி இருந்தது. விக்னேஷ் பிறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு. விக்னேஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் வீட்டுக்கு திரும்பி கேமராவை மீண்டும் பார்த்தான். அதில் கடைசியாக ஒரு வீடியோ இருந்தது. அதை இயக்கினான். திரையில் அவனுடைய அப்பா தோன்றினார். அவர் சொன்னார், விக்னேஷ், நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் நான் உன்னிடம் சொல்ல முடியாத ஒரு உண்மை உனக்கு தெரிந்திருக்கும். விக்னேஷ் மூச்சை நிறுத்தி கேட்டான். நான் உன்னை விட்டு போகவில்லை. நான் காணாமல் போன நாளில் நீ இன்னும் பிறக்கவே இல்லை. விக்னேஷ் அதிர்ந்தான். அப்பா தொடர்ந்து சொன்னார், உன் அம்மாவையும் உன்னையும் காப்பாற்றுவதற்காக நான் என்னை பற்றி எல்லோரிடமும் இறந்து விட்டதாக சொல்ல வைத்தேன். வீடியோ அங்கே முடிந்தது. விக்னேஷ் கேமராவை கீழே வைத்தான். அப்போது அவன் ஃபோன் ஒலித்தது. தெரியாத ஒரு நபர் அவன் எடுத்தான். மறுபடியும் ஒரு வயதான குரல், விக்னேஷ், உன் அப்பா இறக்கவில்லை. சில வினாடிகள் அமைதி. பிறகு அந்த குரல் சொன்னது, அவர் இப்போது உயிரோடு இருக்கிறார். ஆனால் உன்னை 20 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கிறார். அதோடு கதை முடிகிறது. ஆனால் உண்மையான கேள்வி, அப்பா ஏன் தன் மகனிடமிருந்து 20 வருடங்கள் மறைந்து வாழ வேண்டியிருந்தது? இந்த கேள்விக்கு பதில் அடுத்த பாகத்தில் பார்க்கலாங்க. நன்றி. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.